இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 115வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு மனமகிழ்ச்சியான வார்த்தை என்னவென்றால், ஆண்டவரை நம்பி இருக்கிற உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் அவர் நிச்சயம் வர்த்திக்க பண்ணுவார் என்ற வார்த்தை தான். அவரை நம்பின பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடுகிற தெய்வம் அல்ல. ஆண்டவருக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கமடைந்ததாக உடைய வேதத்திலிருந்து நாம் வாசிக்கவே இல்லை. பிரியமானவர்களே, எல்லாரும் யார் யாரெல்லாம் ஆண்டவரை நம்பி இருந்தாங்களோ, யார் யாரெல்லாம் ஆண்டவரை தான் முற்றிலும் சார்ந்திருந்தார்களோ, அவர்களையும் அவருடைய தலைமுறைகளையும் அவருடைய எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கும் போது தெரிந்து கொள்ளலாம். இந்த நாளின் காலை வெளியிலே ஆண்டவர் நமக்கும் அதைதான் சொல்லுகிறார். நீயும் குடும்பமாய் என்னை நம்பும் போது, குடும்பமாய் நீ என்னை விசுவாசிக்கும் போது, என் மேல நம்பிக்கையை நீ பலப்படுத்தும் போது, உன்னையும் உன்னுடைய பிள்ளைகளையும் உனக்குண்டான எல்லாவற்றையும் நான் ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, வேதத்திலே நாம் பார்க்கும்போது ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆண்டவர் ஒரு நாளிலே ஆபிரகாமை அழைத்தார். நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று ஆபிரகாமை அழைத்து வாக்கு கொடுத்தார். பிரியமானவர்களே, தான் போகிற இடம் இன்னதென்று அறியாதவனாய் ஆபிரகாம் ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனார். ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரை முழுவதும் நம்பி அவரை சார்ந்து புறப்பட்டது நிமித்தமாய் அவருடைய சந்ததியை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, ஆபிரகாமுடைய குமாரனாய் ஈசாக்கை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். பார்க்கும்போது இவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்ட சீமான்களாயிருந்தார். ஆண்டவரை தேடுகிறதிலும் ஆசீர்வாதம், உலக பிரகாரமான காரியங்களிலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டவர்களாயிருந்தார். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நாம் எல்லாரும் அவர் மேல் உடைய நம்பிக்கையை இந்த காலை வேளையில பலப்படுத்தும் போது, உடைய வார்த்தை விசுவாசித்து உடைய வாக்குகளை பிடித்துக் கொள்ளும் போது, நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் அவர் வர்த்திக்க பண்ண அவர் வல்லவராயிருக்கிறார்.